Hi, welcome to Nostimo Food Factory. இப்போ நான் வந்து சிம்பிளான சாம்பார் சாதம் செய்கிறேன். அதுக்கு வந்து ரெட் சில்லி 5, கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், தனியா வந்து 4 டீஸ்பூன். இது 3 வந்து நம்ம பவுடர் பண்ணணும். கடாயில் வந்து கோகனட் ஆயில் 5 டீஸ்பூன் ஊற்றிட்டு இது 3த்தையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து பவுடர் பண்ணணும். பாருங்கள், சாம்பார் பொடி வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இந்த ரெட் சில்லி, கடலைப்பருப்பு, தனியா போட்டு இப்போது ஒரு 1/2 டம்ளர் சாம்பார் பருப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு 3 விசில் குக்கரில் விடணும். வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த பருப்பு. அப்போது குக்கரில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 10, 2 பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கணும். இப்போது கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸ் அண்ட் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து இங்கே போட்டுட்டு இப்போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போடணும். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். சிம்மில் வைங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இன்னும் நல்லா கொதிக்கணும். புளி ஊற்றி நல்லா கொதி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சது வந்து இங்கே போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி போடணும். உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் பாயில் பண்ண ரைஸ் வந்து இதுக்குள்ளே போடணும். போட்டுட்டு அதே சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, விசில் வர வரைக்கும். ஆனால் விசில் விடாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் ரைஸ் எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.